ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற விஷயம் நம்ம காளியம்மன் கிச்சன் சமையல் தான். இன்றைக்கி நம்ம காளியம்மன் கிச்சன் சமையலில் தோசை தான் ஊற்றுறோம். அது என்ன தோசைன்னா முட்டை தோசை தான் ஊற்றுறோம். நீங்கள் உங்கள் ஸ்டைலில் முட்டை தோசை எப்படி ஊற்றுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் முட்டை தோசை ஊற்றுறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போயிடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபியை எனக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னென்னதான் இந்த முட்டை தோசைக்கு ஆட் பண்ணுவீங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சில பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சும்மாவே தள்ளி விட்டு போயிட்டுருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வச்சுதான் இது போல் கருகி தான் போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாதி வெந்தும் பாதி வேகாத போல் சில பேர் சாப்பிடுவீங்க. எனக்கெல்லாம் ஃபுல்லாக வெந்தால் தான் பிடிக்கும். நான் என்ன மாடலில் ஊற்றிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கும். இது ஒரு டாலோட பேர். என்ன டால் கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்தது நம்ம தால்ச்சா ரெடி பண்ணலாமா? தோசை ஊற்றியாச்சு, ஃபினிஷ். அடுத்தது தால்